அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2024 ஆண்டுகள் துவங்கி வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் துவங்கி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவர் நிச்சயம் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நாம் இந்த வருஷத்தை துவங்கினோம். வேதம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 65:11 அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், உங்களுடைய பாதைகளை நெய்யாய் பொடிய செய்கிறாராம். பாருங்கள், வருஷத்தை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமாய் இந்த வருஷம் முடிவுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு நன்மை முடிய பண்ணுவாருங்க. ஏன்னா ஏராளமான இந்த ஆண்டுல தீமைகளை அனுபவித்து, துன்பங்களை அனுபவித்து, அவமானம் நிந்தனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு பாடுகள்! ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் மரண பயம், ஒரு பக்கம் வியாதியின் பயம், ஒரு பக்கம் வேதனைகளும் துன்பங்களும் பெருகி கொண்டே இருக்கிறது. எழும்ப முடியவில்லை, முன்னேற்றத்தை பார்க்க முடியவில்லை. இந்த வருஷம் எனக்கு நன்மையா இருக்கும், இந்த வருஷம் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா நடத்துவாரு, ஜெயமா நடத்துவாருன்னு நினைச்சு வந்தோம். ஆனா பாடுகள் வழியாவே வந்துட்டோம், வேகமாய் வந்துட்டோம். ரொம்ப பாடுகள், அவமானங்கள், தள்ளப்படுதல், கைவிடப்படுதல், ஒடுக்கப்படுதல், சரீர பாதிப்புகள், இப்படி ஏராளமான பாதிப்புகளை நாம் பெற்றோம், அனுபவித்தோம். ஆனாலும் தேவ சமூகத்தை ஜெபிக்கிறதை, வேதத்தை படிக்கிறதை, தேவனை தேடுகிறதை விடலை நம்ம. அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பா எவ்வளவு பாடு, எவ்வளவு சோதனை, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் என்னை தேடுறதை நீங்க விடலையப்பா, ஜெபிக்கிறத விடலையே, என் மேல நீங்க அவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் வச்சிருக்கீங்களே. ஆகினால இந்த வருஷம் முடியும் பொழுது, முடிகிறதுக்குள்ள நன்மையா முடிய பண்ணுவேன், ஜெயமா முடிய பண்ணுவேன், அதிசயமா முடிய பண்ணுவேன், அற்புதமா முடிய பண்ணுவேன், நன்மையா முடிய பண்ணுவேன். நீங்க சோர்ந்து போக வேணாம், நீங்க சோர்ந்து போக வேணாம். தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:7 சொல்றாரு பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் 6 சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்ப ஆண்டவர் ஒரு நன்மை செய்ய போறாரு, ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போறாரு. முடிவுக்குள்ள பாருங்க. ஆமென். நன்றி தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா புத்தகத்துல 32ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, இந்த ஜனங்கள் பாருங்க, நான் இந்த ஜனத்தின் மேல் வரப்பண்ணின பெரிய தீங்கை எல்லாம் பாருங்க, ரொம்ப அருமையா சொல்றாரு. இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணும் என்று கர்த்தர் சொல்றார். அப்படின்னா என்ன? தீங்க அனுபவிச்சுட்டீங்க, இப்ப நன்மை அனுபவிக்க போறீங்க. அல்லேலூயா. தீங்க அனுபவிச்சிட்டீங்க, இப்ப நன்மை அனுபவிக்க போறீங்க. இன்னும் சில நாட்களுக்குள்ள, இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒரு புதிய மாற்றம் வரப்போகிறது. தேவன் சொல்லி முடியாத ஒரு காரியத்தை ஏசப்பா செய்ய போறாருங்க. எல்லாம் மாற போகிறது, ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது, பெரிய நன்மை உண்டாக போகிறது. தேவனை பாடி துதிக்க போறீங்க. அதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகள் ஏறாலும், உபகாரங்கள் ஏறாலும். ஏன்னா என்னை மரணப்பிடியிலிருந்து காப்பாத்தினாரு, தீமையிலிருந்து காப்பாத்தினாரு, அவமானத்திலிருந்து காப்பாத்தினாரு, இல்லையா, எதிரிக்கையிலிருந்து காப்பாத்தினாரு, கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாத்தினாரு, வியாதியிலிருந்து காப்பாத்தினாரு, எத்தனை போராட்டங்களிலிருந்து காப்பாத்தினாரு, மரணப்பிடியிலிருந்து என்னை காப்பாத்தினாரு, எவ்வளவு பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்தினாரு. இந்த வருஷத்தை நிச்சயமா என்னை காப்பாற்றுவாரு, நன்மையா முடிய பண்ணுவார். அல்லேலூயா. சங்கீதம் 85:12 சொல்றாரு, கர்த்தர் நன்மையானதை தருவாரு, கர்த்தர் நன்மையானதை செய்வாரு. அதே தாவீது சொல்றாரு சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நன்மை கிருபை இப்போ தொடர போகுது. நன்மை கிருபையோடு நீங்க முடிக்க போறீங்க. கவலைப்படாதீங்க. வெட்க அனுபவித்த, அவமானத்தை அனுபவித்த, நிந்தை அனுபவிச்ச எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்ய போறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நண்பர்களுடைய பிள்ளைகளே, யாருக்கு நன்மை தெரியுமா? யாருக்கு நன்மை தெரியுமா? சங்கீதம் 34:10,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. சங்கீதம் மத்தேயு 6:33 சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுறவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுமா, எல்லா நன்மை ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் என்பது 2 நாளாகமத்தில் 14:15 வாசித்து பாருங்க. ஆசா ராஜா முழுதோடு கர்த்தரை தேடினானா, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தாரா, யுத்தம் இல்லாம பண்ணினாரா, அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினாரா. ஹல்லேலூயா. சகரியா 9:12 சொல்லப்படுகிறது, நம்பிக்கையுடைய சிலைகளை அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மை தருவேன். ஆமென் என்பதே பிள்ளைகளை, உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க. இந்த வருஷம் முடிவுக்குள்ள உங்க நம்பிக்கை வீண் போகாதபடி இரட்டிப்பான நன்மை தருவாரு. அவர் நிச்சயம் செய்ய போறாரு. உங்க நம்பிக்கை வீண் போகாது, உங்க ஜெபம் வீண் போகாது, உங்க கண்ணீர் வீண் போகாது. பதில் செய்கிற நாட்கள் வந்துருச்சு, ஜெயத்தின் நாட்கள் வந்துருச்சு, மகிமை நாட்கள் வந்துருச்சு. உங்க நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்லப்படுகிறது சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கு மணிமுத்திருக்குமாக நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வருஷம் முடிவுக்குள்ள கர்த்தர் உண்டு பண்ணினதை உங்க கையில கொடுக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது உங்க கையில கொடுக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க என் அன்பு எப்படி பிள்ளைகளை. ஏன்னா அவருக்கு பயந்து நடந்து இருக்கிறீங்க, கீழ்ப்படிந்து நடந்து இருக்கிறீங்க, அவருக்கு ரொம்ப தாழ்த்தி வாழ்ந்து இருக்கிறீங்க, அவருக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து இருக்கிறீங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை உங்க கையில கொடுக்க போறேன். சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒரு பெஸ்டா வச்சிருக்காரு. இந்த வருஷம் முடிவுக்குள்ள கர்த்தர் தரப்போறாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மையானதை பேசுறாராம். ஆமென். நன்மை செய்கிறவராய் என்ன தேவன் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38, எபிரேயர் 12:24 வாசித்து பாருங்க. நன்மையாயினதை பேசுகிற ரத்தம் நமக்காய் நன்மையா பேசிக்கிட்டு இருக்காரா. என்ன தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, பிதாவே, என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. என் பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, இந்த வருஷம் ரொம்ப தீங்கு அனுபவிச்சிட்டாங்க, பல வருஷமா தீங்கு அனுபவிக்கிற கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. இந்த வருஷம் முடிவுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சிருங்களேன். ஆமா, நன்மையான ஈவுகளை அவங்களுக்கு கொடுங்களேன். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிறவரா. அதனால நன்மையான இந்த ஈவம், பூர்ணமான இந்த வரமும் ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருதுங்க. ஆமா பாருங்க, யாக்கோபு 1:17 சொல்லப்படுது போல, பிரியமான சகோதரரே, கர்த்தர் மோசம் போகாதவங்க, இந்த உலகத்துல நம்பி மோசம் போயிடாதீங்க. நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகள் பிதாவிடத்துல நமக்கு வரப்போது. ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நன்மையான அற்புதத்தை, நன்மையான அதிசயத்தை, நன்மையான பெரிய காரியத்தை உங்களுக்கு வச்சிருக்க உண்டாக்கி இருக்கிறாரு. ஈவுகள் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. நீங்கள் நிச்சயமாய் நன்மையை அனுபவிப்பீர்கள். நன்மையோடு இந்த வருஷத்தை முடிப்பீங்க. எல்லா தீங்கு மறந்து, துக்கம் மறந்து, துக்க நாட்கள் முடிந்து, வேதனை நாட்கள் முடிந்து, மகிழ்ச்சியாய் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீங்க கடந்து போவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்வீராக. அவருடைய கண்ணீரை தொடங்க, தீங்குகளை எடுத்து போடுங்க, உபத்திரத்தை எடுத்து போடுங்க. அவருடைய நம்பிக்கைக்கு, அவருடைய ஜபத்திற்கு, அவருடைய உண்மைக்கு, அவருடைய வேண்டுதலுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய நன்மை உண்டாக்குங்க, ஒரு பெரிய அதிசயத்தை உண்டாக்குங்க. நன்மையான ஈவுகளை, கிஃப்ட்டுகளை அவர்களுக்கு கொடுங்க. அவர்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரை அப்பாவை பாடி துதிக்கத்தக்கதாய் அவர்களுக்கு நன்மை செய்து ஆசீர்வதியும் பலப்படுது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். God bless you.